ஒரு நல்ல டாக்டர். அவரது 25 ஆண்டுகால குடும்ப வாழ்க்கையில் ஒருபோதும் அவர் துக்கமாக இருந்ததே அவருடைய மனைவி கண்டதில்லை. ஆனால் ஒரு நாள் மிக சோகமாக தன்னுடைய இல்லத்தில் வந்து அமர்ந்தார். மனைவி அன்புடன் காரியம் என்னவென்று கேட்டாள். அப்பொழுது டாக்டர் சொன்னார், 2 நாட்களுக்கு முன் ஒரு 10 வயது பையனை நமது மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருந்தார்கள். அவனுக்கு புற்றுநோய், மரண தருவாயில் இருக்கிறான். அவனுக்கு ஊசி போட போன போது அவன் என்னோடு பேசினான். டாக்டர், இன்று என்னுடைய பிறந்த நாள். 10 வயது முடிந்து 11வது வயது பிறந்த நாள். நான் மரிக்க பயப்படவில்லை. ஏனென்றால் நான் 7 வயதாக இருக்கும்போது எங்கள் சபையில் நடந்த VBSல் இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இன்று மரித்தாலும் நான் இயேசுவுடன் போய்விடுவேன். இந்த 3 வருடத்தில் 10 ஆத்துமாக்களை இயேசுவுடன் நடத்திவிட்டேன். ஆனாலும் ஒரு சிறு கவலை எனக்கு இருக்கிறது டாக்டர். இந்த 10 வயது முடிந்து 11வது வயது ஆரம்பிக்கும் இந்த நாளில் நான் 11வது ஆத்துமாவை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று. அதுதான் என்னுடைய கவலை. டாக்டர் தன் மனைவிடம் சொன்னார், நான் ஒரு கிறிஸ்தவ மருத்துவர். என் சிரிப்பெல்லாம் பணத்துக்காக தான். என் வாழ்க்கை முழுவதையும் வீணாக்கி விட்டேன் என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு செய்தி வந்தது. அந்த தம்பி மரித்து போனான் என்பதுதான் அந்த செய்தி. வேகமாக தம்பியிடம் சென்றார் டாக்டர். அங்கே அதிர்ச்சியான காட்சி ஒன்றை கண்டார். தம்பியின் தாயும் தகப்பனும் நல்ல பக்தி உள்ளவர்களானதால் அமைதியாய் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தனர். ஆனால் அங்குள்ள நர்ஸ் கட்டிலை பிடித்து கொண்டு ஏங்கி ஏங்கி அழுது கொண்டிருந்தார். அதுதான் டாக்டருக்கு புரியவில்லை. நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டாள் டாக்டர். அவள் சொன்னாள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இவன் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். ஊசி போடும்படி சென்றேன். ஊசி போடவே வேண்டாம் என்று கூறிவிட்டான். நான் இயேசுவுடன் சொல்லுகிறேன், நான் உங்களை அங்கே பார்க்கலாமா என்று கேட்டான். அப்பொழுதே அவன் மரித்து விட்டான். நான் தான் அவனுடைய 11வது ஆத்துமா என்று அவள் சொன்னாள். இதை கேட்டவுடனே டாக்டரால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. கண்களில் கண்ணீரோட அந்த டாக்டர் சொன்னார், நான் தான் அவனது 12வது ஆத்துமா. என் அன்புக்குரியவர்களே, இருக்கிற இந்த உலகத்தில் தேவனுக்காக எதையாகலும் செய்வோம். எப்போது அவர் வருவார் என்று நமக்கு தெரியாது. அவர் வருவார் என்றால் வெறுங்கையாய் ஒருவனும் அவருடைய சமூகத்துக்கு செல்லவே முடியாது. ஆண்டவருக்காக எதையாகலும் செய்வோம். தேவன் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.